தபால்காரன் வந்தானா? இன்னும் வரலடி. ஏழவஞ்சி தபால்காரன் வந்தா கூப்பிட போறா. எதுக்காக கால் கடுக்க வாசலே நிக்கணும்? உள்ள வர ஒரு வாய் காப்பி கூட. மங்காக்கா, தபால்காரன் வர நேரத்துல நம்ம இங்க இல்லைன்னா லெட்டர் அத்தை கைக்கு போயிடும். அத்தை கைக்கு போனா நம்ம திட்டம் எல்லாம் புஸ்வானம் தான். நீ எனக்கு போன் பண்ணியா? அது மாதிரிதான். சும்மா அதே குத்தி குத்தி காட்டாத. சரி விடு. சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. தபால்காரன் அங்கதான் எங்கேயாவது இருப்பான். வழியிலே பார்த்து வாங்கிடலவா. இரு. தேவேந்திரன் யாருமா? எங்க அப்பா தாங்க. இந்தம்மா. தபால்காரரே, எங்க வீட்டுக்கு ஏதாவது தபால் வந்திருக்கா? உங்களுக்கு வரலமா? சின்னம்மா, ஐயாவுக்கு தான் வந்திருக்கு. அதுதானே நாங்களும் கேட்டோம். இந்தாங்க. வரேம்மா, வரேங்க. வாங்க. இளவஞ்சி, அந்த கடைதாசியை காட்ட பாத்துட்டு தரேன். ஏங்கா, நாம தானே எழுதணும். அதுல என்ன புதுசா இருக்க போகுது? ஐயோ கஷ்டம். ஏண்டி, இவ்ளோ கஷ்டப்பட்டு எழுதி ஐயா வீட்டுல இல்லாம போயிட்டாரு. ஐயா ஆயக்குடியில தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா பேசாம அந்த விலாசத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம். அக்கா, எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யோசிக்காத. இந்த கடுதாசி நம்மள தவிர வேற யார் கைக்கு கிடைச்சிருந்தாலும் நம்ம திட்டம் உருப்படாம போயிருக்கும். சரி, இப்ப இத வச்சு என்னதான் பண்ண போற? இத பாருக்கா, நகை விஷயத்துல எப்படி நமக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணணும் அதே மாதிரி பண்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்க நாச்சியாத்த கிட்ட காட்டிடலாம். அத்தை இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஒண்ணு செய்வோம், பேசாம என்கிட்ட கொடுத்துரு. நான் ஆயக்குடிக்கு போய் ஐயா கிட்டே கொடுத்துடுறேன். வேண்டாம்க்கா, அங்க சுப்புலட்சுமி இருக்கா. விஷயம் வெளியில தெரியாம அப்படியே கமுக்கமா மூடி மறைச்சிடுவா. இத எப்போ எங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா பேசாம. இளவஞ்சி, அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது இல்லத்த, தோச்ச துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். சரி, நீயும் மங்கியும் எங்க போயிருந்தீங்க? உங்களை ரோட்ல பார்த்ததா பிள்ளைவாள் சொன்னாரு. அது அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னிச்சு. அதான் முக்கு வரைக்கும் துணைக்கு போயிட்டு வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா? இல்ல, ஏதோ அவசர வேலை இருக்குன்னாங்க, அதான் கிளம்பிட்டாங்க. சரி, ஐயாவுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வரும், வாங்கி வச்சுக்க. நான் வெளியே போயிட்டு வந்தேன். சரிங்க அத்தை. ஐயாக்கு கடுதாசி வந்துச்சு, ஆனா அதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். வாங்க அண்ணி, வாங்க அண்ணே, வாங்க வாங்க. வாங்க அண்ணி, நல்லா இருக்கேன். வாங்க வாங்க அண்ணே. அப்பா. இளவஞ்சி, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன்ப்பா, வாங்க உட்காருங்க. எங்கம்மா கார்த்திகை சரவணையும் காணோம்? இங்கதான் இருக்காங்க. வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் முறைப்படி நிச்சயதார்த்தத்தை கூப்பிடணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இப்பவாது சொல்லணும்னு தோணுச்சே. ஏமா அப்படி பேசுற? இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மூணாவது மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயமா, இத நமக்குள்ள சொல்லிதான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. பசங்க தான் அக்கறை எடுத்து இந்த காரியத்தை நல்லபடியா முடிக்கணும். அவர் என்ன பேச முடியும்? அதான் ஐயா, நீங்க, எங்க அப்பா, எங்க அம்மா, கங்கா கிட்ட கன்னத்துல அற வாங்கின எங்க அண்ணன், இவங்க எல்லாரும் இருக்கும்போது என் வீட்டுக்காரர் எதுக்கு கூப்பிடுறீங்க? ஏண்டி, எல்லாரும் மறந்து போன விஷயத்த நீ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கங்கா அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அண்ணன் மேல பாசம் உனக்கு. கங்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு உங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஆமா ஆமா, ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்ல பாரு. இளவஞ்சி, தேவையில்லாம ஏமா வார்த்தையை கொட்டுற? ஏமாமா, கங்காவை தான் ஜெயச்சந்திரன் கட்டணும்னு அப்படி என்ன அவசியம் உங்களுக்கு வந்துச்சு? எல்லாம் ஒரு கணக்கு தானே.
நாளைக்கு ஆயக்குடி குடும்பத்தை ஐயா சும்மா விட்டுருவாரா? பாதி சொத்து கொடுப்பாருல்ல, அதையும் வளைச்சு போடலான்னு ஒரு எண்ணம் தான். இத பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. சரி, யார் பேசுறீங்க? என் தங்கச்சி மாதிரி தானே பேசுறீங்க, பேசுங்க. எப்படியோ மாமாவத்தையும் சேர்ந்து கங்காவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா மாப்ள, கங்காவுக்கு ஜெயச்சந்திரன் நிச்சயம் பண்றதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க இஷ்டம்ப்பா. அப்பா, ஐயாக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ஐயா ஆயக்குடி போயிருக்கிறதுனால ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா நாமளே படிச்சுட்டு போன்ல சொல்லலாமேன்னு படிச்சேன். இத படிச்சதுல இருந்து எனக்கு கைய ஓடல, காலு ஓடலப்பா. என்ன லெட்டர்மா அது? இந்தாங்க, இத நீங்களே படிச்சு பாருங்கப்பா. இத படிச்சதுக்கு அப்புறமாவது அத்தையும் அம்மாவும் இந்த நிச்சயத்தை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணட்டும். அண்ணே, என்ன எழுதியிருக்கு? ஐயா, உங்கள் பரம்பரை மீது ஒரு கரும்புள்ளி விழலாமா? உங்களுக்கு ஒரு களங்கம் வரலாமா? உங்கள் மகள் கங்காவிற்கும் கலெக்டருக்கும் நெருங்கிய காதல் இருக்கிறது. பல இடங்களில் அவர்கள் ஒன்றாக சுத்துவதை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். கலெக்டரும் கங்காவும் வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். அதுவும் திருமணத்திற்கு முதல் நாள் ஓடிப்போவதாக திட்டம். இது எதுவும் தெரியாத ஜெயச்சந்திரன் ஒரு அப்பாவி. ஜெயச்சந்திரனுக்கும் கங்காவிற்கும் நடக்கவிருக்கும் நிச்சயத்தை நிறுத்தி விடுங்கள். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி. இப்ப சொல்லுங்கப்பா, அண்ணனுக்கு கங்காவை நிச்சயம் பண்ணலாமா? இந்த லெட்டர் என் கையில கிடைச்சதுனால தப்பிச்சப்பா. வெளியாளுங்க கையில கிடைச்சிருந்தா ஐயாக்கு தானே அவமானம். ஏன் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம நிச்சயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இளவஞ்சி, இந்த கடுதாசி வீட்டுக்கு எப்ப வந்தது? நேத்தாத்த. நேத்து எங்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. இல்லத்த, நேத்து வேலையா இருந்தனா மறந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது உங்க அப்பா அம்மா வராங்கன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அப்படித்தானே? ஆமாத்த. கடுதாசிய படிச்சியே, அதுல ஊர் பேர் போட்டிருக்கா? ஊர் பேரெல்லாம் போடல. ஆனா நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறவங்க தான் அதை எழுதி இருக்கணும். பேர் இல்லைங்கிற காரணத்தினால அது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? இந்த மாதிரி கடுதாசிக்கு மொட்டை கடுதாசின்னு பேரு. இத படிச்ச உடனே கிழிச்சு போட்டிருக்கணும், இல்ல என்கிட்ட காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் படிக்க சொன்னா எப்படி? அத்தை, நான் இந்த லெட்டரை மறைச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இதே மாதிரி லெட்டர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா நாம மறைச்ச மாதிரில ஆயிடும். அதான் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன். அண்ணே, கங்கா என்னோட பொண்ணு. என் பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கடுதாச பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கங்காவை உன் பொண்ணு நீ சொன்னதால நான் இந்த வார்த்தையை சொல்றேம்மா. கங்காவை சந்தேகப்படுறது என் தங்கச்சியே சந்தேகப்படுற மாதிரி. ஏமா, என் தங்கச்சி நீ எப்படி உத்தமியோ அப்படித்தான் உன் பொண்ணு கங்காவும். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. எங்க நீங்க தடுமாறிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். ச்சே ச்சே, இந்த குலசேகரன் தடுமாறவும் மாட்டான், தடம் மாறவும் மாட்டான். அவன் ரூட்ல போய்கிட்டே இருப்பான். அப்பா, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் மனசுக்கு என்ன வேதனைப்படும் நினைச்சு பாத்தீங்களா? இளவஞ்சி,
உங்க அண்ணனை பத்தி நீ கவலையப்படாதம்மா. அவன் கங்கா மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் இதெல்லாம் நம்ப மாட்டாமா. பொதுவா திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தடங்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த மொட்டை கடுதாசி எழுதியிருக்கணும். ஏமா இதையெல்லாம் நம்ம காதுல போட்டுக்க முடியுமா? ஏண்டி அன்னைக்கு ஐயா கூட தான் ஒரு போன் வந்துச்சு. உங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க. ஐயா அத காதுல வாங்கினாரா இல்ல நம்பினாரா? இல்லல்ல. என்னங்க இந்த மாதிரி குப்பை விஷயத்த குப்பை தொட்டியில தான் போடணும். இந்தாங்க கொடுங்க. சரி நாச்சியா, எல்லாத்தையும் மறந்துடுவோம். நீ ஐயா மாப்பிள்ளைங்க எல்லாரும் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை சந்தோஷமா நடத்தி கொடுங்க. வாங்கிக்கங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. எங்களை மன்னிச்சிருமா. எங்களுக்கு இஷ்டம் இல்லாத விஷயத்துல நாங்க கலந்துக்க முடியாது. நீங்களே வாங்கிக்கங்க. அண்ணே, அவங்க பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க. அவங்கள நிச்சயத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன். கொடுங்க அண்ணே. நான் வரமா அண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் அண்ணே. இளவஞ்சி, அத்தை, நம்ம பேச்சு இன்னும் 2 நாள்ல கண்ணு போட போகுது. பசியோட இருக்கும். போய் புண்ணா கலக்கி. சரிங்க அத்தை. இத பாரு, சாதாரணமா கலக்கி வச்சிடாத, நல்லா கலக்கி வை. ஐயா வந்துட்டாரு நினைக்கிறேன். நீ போ, சீக்கிரம் போ. ஐயா வந்துட்டாரு. இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஐயா கிட்ட மொட்டை கடுதாசி விஷயத்த சொல்லி நடக்க போற இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தணும். ஐயா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல நாச்சியா, இப்பதான் வந்தேன். உள்ள வேலையா இருந்தியா? ஆமாங்கய்யா. உட்கார் உட்கார். ஐயா, நம்ம பேச்சு பசு இருக்குல்ல, அது சனையா இருக்குல்ல, அது 1-2 நாள்ல கண்ணு போட்டுரும் போல இருக்கு. காலையில இருந்து சுத்தி சுத்தி வந்து நில கொள்ளாம ரொம்ப தவிக்குதுயா. பார்க்கவே பாவமா இருக்கு. ஆமா நாச்சியா, அது படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப பாவமா தான் இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது பசு கண்ணு போடுறத பார்த்து அழுதுட்டேன். எங்க ஆத்தா அதை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாங்கய்யா, பசுவுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி பிரசவ வலிங்கிறது ஒரே மாதிரி தான்யா. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்க பிரசவ வலியை தாங்குறாங்க? எல்லாம் ஆபரேஷன் தான். ஆனா பசு அப்படி இல்லைங்கய்யா. வாயில்லா ஜீவன், பாவம். அது கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லும்? நாச்சியா, உனக்கு ரொம்ப இளகிய மனசு. ஐயா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். புடவை எடுத்துட்டு கலெக்டர் வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்களாமே, விருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இளவஞ்சி சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆமா நாச்சியா, நீ வராது ஒண்ணுதான் குறை. உன்னை பார்க்கணும்னு கற்பகமும் ரத்னவேலும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்னங்கய்யா, நிச்சயத்துக்கு வரும்போது கண்டிப்பா பார்த்துட்டா போகுது. ஐயா, புடவை ஏதோ மாறி போயிடுச்சுன்னு முத்தரசி ஆயக்குடிக்கு வந்தாங்களாமே, மங்க வந்து நம்ம இளவஞ்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அந்த கதையை ஏமா கேட்குற? புடவை மாறினது சாதாரண விஷயம். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு முத்தரசி ரொம்ப பயந்துட்டா. உனக்கு தான் தெரியுமே, பூனை போனாலே சகுனம் பார்க்குறவ புடவை மாறினா சும்மா இருப்பாடா? அவ பயந்ததுக்கு ஏற்ற மாதிரி இந்த மங்கையும் வந்து என்னென்னமோ சொல்லி பெருசு படிச்சுட்டா. சுப்புலட்சுமி முகமே வெளுத்து போச்சு. மங்கைய 2 திட்டு திட்டிட்டு, இந்த பாருமா இதெல்லாம் சாதாரண விஷயம்னு நான் தான் சமாதானப்படுத்தினேன். அவ ஒருத்தி
அவளை நல்லவனும் சேர்த்துக்க முடியல, கெட்டவனும் ஒதுக்கவும் முடியல. அங்க இருக்கிறத இங்க சொல்றா, இங்க இருக்கிறத அங்க சொல்றா. சுப்புலட்சுமி வீட்டுல நடக்கிறத ஒண்ணு விடாம இங்க வந்து இளவஞ்சிக்கிட்ட சொல்லிடுறா. என்னம்மா பண்றது? மங்க ஒரு வகையில சுப்புலட்சுமிக்கு சொந்தக்காரி. சுப்புலட்சுமி சொந்தம்னா நமக்கு சொந்தம் தானே. என்ன பண்றது, எல்லாம் அனுசரிச்சு தான் போகணும். மறந்தே போயிட்டேனே, புடவை மாறின விஷயம் தெரிஞ்சதும் நம்ம கங்கா கிட்ட கொடுத்து மாத்திட்டு வர சொன்னேன். அவங்க பெருந்தன்மையை பாரு, அவங்க எடுத்த புடவையும் கங்கா கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஐயா, கலெக்டர் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா, ஏதோ பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அவங்க மனசுலயும் ஏதோ ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ண இருந்தாங்களா. கடைசி நேரத்துல அது அமையாம போச்சா. அமையுங்கய்யா, கலெக்டர் ஆச்சே, பொண்ணு தரமாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஐயா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஆமாம்மா, போய் மோர் கொண்டா. இதை கொண்டு வரேங்க ஐயா. வாமா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? கங்காவோட நிச்சயத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. அது நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன், கங்காவோட நிச்சயத்துல ஏதாவது பிரச்சனையா? அத்தை உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? என்ன சொல்லலையா? இல்லங்கய்யா, உங்க பேருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அத சொல்லலையான்னு கேட்டேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தது தெரியுமா? என்ன எழுதிருந்துச்சு? அந்த கலெக்டரும் நம்ம கங்காவும் ஒருத்தர் விரும்புறாங்களா. அந்த கலெக்டரோட சேர்ந்து கங்கா பல இடத்துல சுத்துதான். அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா.